தமிழை வளர்ப்போம், தமிழ் நட்புடன் பழகுவோம். வாருங்கள், நான் உங்கள் சிவகாசி சுந்தரராஜன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து பொருளுக்குமே கண்ணு, காது, மூக்கு இப்படி எல்லாமே இருக்குங்க. அதை நாம் எப்படி பலருமோ அதோட பிரதிபலிப்பு அப்படி தாங்க இருக்கும். தெரியுங்க. அதை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னா, ஒரு ஒரு பாதை, அந்த பாதை 2 கல் கிடக்கு. அந்த கல் என்னதுன்னா 2 கல் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கு. என்ன பேசுதுன்னா, இந்த மாரி நம்ம ஒரு கல்லு சொல்லுது, இந்த மாரி நம்ம எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம இப்படி கிடக்கும். நம்மள யாரும் மதிக்க மாட்டுக்காங்க. நம்ம மேல வண்டி ஏறுது, ஏறி மிதிச்சு போறாங்க. கால செருப்போட மிதிக்கிறாங்க. இப்படி நம்ம வெறும் யூஸ்லெஸ்ஸா இருக்கோம். நமக்கு எந்த பிரயோஜனமே இல்லையே நாம. நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இப்படி இருக்குமே அப்புடின்ட்டு ஒரு கல்லு சொல்லுது. அப்ப இன்னொரு கல்லு என்ன சொல்லுது, என்ன செய்ய நம்மளோட தலைவிதி அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்படி மாறி மாறி தினமும் புலம்பிட்டே 2 கல்லும் மாறி மாறி புலம்பிக்கிட்டே இருக்கு. இத சிற்பி ஒருத்தர் இந்த வழியா போயிட்டு வருவாரு. இந்த 2 கல்லும் பேசும்பொழுது, அத உற்று நோக்கி கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் சொல்றாரு, "ஏ கல்லே, நீங்க 2 பேரும் டெய்லி புலம்புறது என் காதுக்கு கேட்குது. நான் உங்கள பார்த்துட்டு போறேன். நீ என்னமோ சொல்ற, நீ அது மாரி ரொம்ப நம்மள யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம இப்படி ஒண்ணுக்கும் உதவாத ஒரு இதா இருக்கோம். யூஸ்லெஸ்ஸா இருக்கோம். நம்மள யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்கன்னு நீ சொல்ற." அவன் என்ன சொல்றான்னா, "நம்மளோட தலைவிதி" அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என் கூட வாங்க. சரியா? உங்கள நானு கூட்டு போறேன். ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன். அந்த இடத்துல உங்கள எந்த உயரத்துக்கு நான் கொண்டு போறேனோ, அந்த உயரத்துக்கு நான் கொண்டு போறேன். அதுக்கப்புறம் உங்களுடைய உயரத்த நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு போயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னொரு கதை சொல்லுது, "ஏன்டி இப்படி எங்கள கூட்டு போறீங்களே, அங்க போனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். வலி எதுவும் இருக்குமா? ரொம்ப கடினமா இருக்குமா?" அப்படின்னு கேட்கு. அந்த சிற்பி சொல்றாரு, "ம் இருக்கத்தான் செய்யும். சில அடிகள் உழுவத்தான் செய்யும். அந்த அடியும் தாங்கிக்கிட்டு நம்ம பொறுமையா இருந்தா கண்டிப்பா நம்மளால நமக்கான வெற்றி கண்டிப்பா கிடைக்கும்." அப்படிங்கிறாரு. அப்ப அந்த கல்லு, "ஐயோ! வேணாண்டி. ஏற்கனவே நம்ம இங்கேயே எல்லாரும் மிதிக்கிறாங்க, வண்டி ஏறுது. எல்லாம் இதுலயே என்னால வலி தாங்க முடியல. இவர் சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு" நம்ம சொல்லுது. "சரி வா, போய் தான் பார்ப்போம். என்னதான் நடக்குது." அப்படின்னு சொன்னோனே 2 பேரும் போய் கூட அவரே தூக்கிட்டு போறாரு. தூக்கிட்டு போயிட்டு ஒரு ஒரு இடத்த வச்சு ஒரு கல்ல எடுத்து அடுக்கி செதுக்குறாரு. கொஞ்சமா கொஞ்சமா செதுக்குறாரு. இன்னொரு கல்லு பார்த்துக்கிட்டே இருக்கு. "இப்படி அடி வாங்குறாளே! இவளால வலி தாங்க முடியலையே! என்ன செய்ய? அப்ப நமக்கும் இந்த மாரி தான் வலி தாங்க முடியாது. வேற வழி என்ன பண்ணலாம்ன்னு" யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த அடி வாங்கி, வாங்கி, வாங்கி அவ்வளோ கஷ்டத்தையும் பட்டு அந்த கல்லு ஒரு உருவம் கிடைச்சிருது. அந்த உருவத்த கொண்டு போய் ஒரு கருவறையில ஒரு இத வைக்கிறாரு. வச்சோனே அந்த கல்லுட்ட கேட்குறாரு, "வா" அப்படின்னு. "இல்ல எனக்கு இந்த அடிலாம் நான் தாங்க முடியாது. என்னைய விட்டுருங்க. என்னைய பக்கத்துல ஓரமா வச்சுருங்க. நான் பாட்டுக்கு இருந்துக்கிறேன்" அப்படின்னு. "சரிப்பா, அது உன்னோட இஷ்டம்" அப்புன்ட்டாரு. அப்ப ஒரு நாளடைவில பார்க்கும்பொழுது, மக்கள் கூட்டம் கூட்டமா போறாங்க. அப்ப அடி வாங்குன கல்லு இன்னைக்கு கோவிலுக்குள்ள ஒரு சிற்பமா இருக்குது. ஆனா, அடிக்கு பயந்து வலிய தாங்க முடியாத கல் என்ன செய்யுது? கோவிலுக்கு வெளிய தேங்காய் உடைக்கிற கல்லாக இருக்கு. அப்ப இந்த கல்லு பார்த்துட்டு இருக்கு. அவள அடி வாங்கி வலிய தாங்கிட்டனால தான் இன்னைக்கு அவ கோவிலுக்குள்ள ஒரு சிற்பமா இருக்கா, சிலையா இருக்கா. அதனால அவள மக்கள்லாம் பார்த்து அபிஷேகம், மாலை எல்லாம் போட்டு இது பண்றாங்க. நாம இதெல்லாம் பயந்து போய் இருக்கனால தான் நம்மள வெளிய வச்சுட்டாங்க. இன்னைக்கு நம்ம மேல நூத்துக்கணக்கான பேர் தேங்காய் உடைச்சு, மேலும் மேலும் என்னால வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லி பரிதாபப்படுது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, 1000 வலிகள், 1000 அடி விழத்தான் செய்யும். அத தாங்குனவங்க, அத பொறுமையா இருந்து மட்டுமே அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி செல்ல முடியும். இல்லன்னா, எந்த பிரயோஜனம் இல்லாம வீட்ல தான் இருக்கணும். அதாவது அடி வாங்கி, வாங்கி அது இன்னைக்கு ஒரு கோவில்ல ஒரு சிற்பமா இருக்கு. ஆனா எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதது வாசல்ல படிக்கட்டா இருக்கு. அந்த மாரி தாங்க. நமக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில பல அடிகள் விழத்தான் செய்யும். பல தோல்விகள் வரத்தான் செய்யும். எல்லாத்துக்குமே பொறுமையா இருந்து கையாண்டா தான் நம்மளுடைய முயற்சிகளும் அடுத்த கட்டத்த வெற்றிக்கும் நம்மளை எடுத்து செல்லும். வணக்கம் நண்பா. இன்னையோட நம்மளுடைய ஒரு மோட்டிவேஷன் முடியுது. நாளைக்கு ஒண்ணு தொடங்குவோம். ஓகே. நன்றி.